எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய கட் ஆஃப் என்ன இருக்கும்? ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் இது மெயின்ஸ் படிக்கணுமா வேணாமா அப்படின்றதுக்கு முடிவு பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் கட் ஆஃப் என்ன இருக்கும், அதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணோம் அப்படின்றது. ரெண்டாவதா குரூப் 2A உடைய டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அதை இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ குரூப் 2 உடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்றத விட அதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது போகிறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த 200 கேள்விகளில் அதில் ஒரு கேள்வி வந்து ஜிஎஸ்லையும் ஒரு கேள்வி ஜிஇலையும் அவங்க வந்து இன்னும் கொடுக்கல, வல்லுநர் குழுவில் இருக்கு இல்லைங்களா? ஸோ மீதி 98 கேள்வி ஃபார் ஜிஇ, 200 கேள்வியில் 199 கேள்வி ஃபார் ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. ஸோ இதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா கட் ஆஃப், நம்ம இப்போ கட் ஆஃப் அப்படின்னு சொல்ல போகிறது 200 மார்க்குக்கு எவ்வளோ அப்படின்றது தான். 198க்கா, 197க்கா, 196க்கா அதெல்லாம் கிடையாதுங்க. சில கீஸ் வந்து சேலஞ்ச் நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ நம்மளே சில கீஸ் தமிழ் இதெல்லாம் வந்து இருக்கலாம், சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுத்துக்குமே போட்டிருந்தோம். நம்ம போட்டதுலேயே சிலதுல வந்து பார்த்தீங்கன்னா பழைய டாக்குமெண்ட் வச்சு இப்போ எம்எஸ்எம்இக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அது பழைய டேட்டா 2024-25 டேட்டா. நான் 2025-26 டேட்டால அவங்க சொன்ன மாதிரியே இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க மார்க் வந்து தரமாட்டாங்க. ஸோ இவங்க எதுக்கெல்லாம் மார்க் தருவாங்க, எதுக்கெல்லாம் மார்க் தரமாட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஜிடியில எவ்வளவு கொஸ்டின் இருக்கு, ஜிஇல எவ்வளவு கொஸ்டின், ஜிஎஸ்ல எவ்வளவு கொஸ்டின் இருக்கு, இந்த 6 கேள்விகள் மேபி நீங்க போட்ட ஆப்ஷன் இப்ப ஏ அண்ட் பி கொடுத்துருப்போம். நீங்க ஏ அண்ட் பி ரெண்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உறுதியா வரும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம இவங்க 2022 ஒரு கீ வந்து போட்டாங்க, ஃபைனல் கீ அப்படின்றத வச்சு போட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவங்க நம்ம கொஸ்டினுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ற எல்லா பதில்களுக்கும் அவங்க மார்க் தராங்களா அப்படின்னா அப்படிலாம் தரது கிடையாது இவங்க. ஸோ எதுக்கெல்லாம் மார்க் தரது கிடையாது அப்படின்னா, ஏதாவது வெப்சைட்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தரமாட்டாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த கூகுள்ல சர்ச் பண்ணி அதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுத்து போடுறீங்க, மதிக்கவே மாட்டாங்க. சாட் ஜிபிடி மதிக்கவே மாட்டாங்க. கவர்மெண்டோடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்கணும். டெக்ஸ்ட் புக்ல கூட பழைய டேட்டா இருந்து இப்ப புதுசா வந்து அப்டேட்டட் டேட்டா இருந்தது அப்படின்னா அப்டேட்டட் டேட்டா தான் அவங்க எடுத்துப்பாங்க, பழைய டேட்டாவை எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப ஸ்கூல் புக் அப்படின்றது ரூல்ட் அவுட் ஆகி போயிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி கோர்ட், இது யார் சொன்னாங்க, இப்ப வந்து இப்ப ஜியோ போப் சொன்னாரா, காந்தியடிகள் சொன்னா, இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட ஏதாவது சோர்ஸ் இருக்கும், அதை தான் அவங்க கடைசி வரைக்கும் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வராது. இயர் பேஸ்டா இருக்கிறதும் அவங்க பெருசா தரது கிடையாதுங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் ரொம்ப தராங்க அப்படின்னா ஏதாவது பிளேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து தந்திருக்காங்க. கேள்வி தவறா இருக்கு, இல்ல ஆன்சர் வந்து ஒரு ஆன்சர் இல்லாம 2 ஆன்சர் இருக்கு அப்படின்னா, கேள்வி தப்பா இருந்து பதில் தப்பா கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப வந்து உறுதியா தராங்க. அது இல்லாம மற்ற நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. ஸோ அதை நம்ம கவனத்துல கொள்ளணும். ஸோ இந்த கீ சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போடுவீங்க, இந்த கொஸ்டின் இந்த இடத்துல சோர்ஸ்ல இருக்கு அப்படின்லாம் எடுத்து போடுவீங்க. அதை டிஎன்பிஎஸ்சி பெருசா சட்டை பண்ண மாட்டாங்க அப்படின்றது இப்ப கடைசியில வந்த நிகழ்வின் அடிப்படையில சொல்றதுங்க. ஓகே. ஸோ இதுல இப்ப கட் ஆஃப் அப்படின்னா நம்ம கட் ஆஃப் இது இவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்றதுனால கேட்கிற உங்களுக்கு அந்த நேரத்துல நீங்க ஜஸ்டிஃபை ஆனாலுமே கூட நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதெல்லாம் வந்து டிஎன்பிசி சைட்ல இருந்து மாத்தணும், அப்புறம் இந்த ப்ராசஸ்ல நம்ம எங்க மிஸ் பண்ணோம், எவ்வளவு பேர் காம்படிஷன் இருக்கு, ஜென்ரல் தமிழ் இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாகவே இருக்கும். ஓகே. ஸோ ஜென்ரல் தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த இளஞ்சி அப்படின்றது போர்ச்சுகீசிய வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பழைய புக்ல இது வந்து நீர்நிலை அப்படின்ட்டு ஐங்குறு நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். அவங்க போர்ச்சுகீசிய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சி சொல்லியிருக்காங்க, டி அப்படின்றத வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். இந்த வேர்க்குரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கிளைம் பண்ணலாம். இந்த எக்கு இருக்கு இல்லைங்களா, அது இல்லாம ஏ ஆன்சர் இருக்கும், அதோட சேர்த்து பி ஆன்சர் இருக்கும். ஸோ ஏ ஆர் பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிகர் கொஸ்டின் நம்பர் 54, நான் எல்லாமே கொஸ்டின் நம்பரோட தான் கொடுத்துருக்காங்க, நீங்க பாருங்க, செக் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பாருங்க. 54 வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல வந்து இந்த இவங்க வந்து சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆன்சர் வந்து டி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா?
இல்ல ஏ வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த இமேஜரி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆனா சிமிலி அப்படின்றதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏவும் டியும் கரெக்டா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பறவைகள் பறக்கின்றன. கொஸ்டின் நம்பர் 59ல the birds are flying அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸ் ஃபிளையிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல 12 டென்சஸ் இருக்கு, தமிழ்ல 12 டென்சஸ் கிடையாது. அதனால இது சரியா எடுக்க ரெண்டுமே கூட ஆன்சரா இருக்கலாம். சரிங்களா? அதனால இந்த இதுலயும் வந்து இதை நம்ம எவிடென்ஸா கொடுத்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுலயும் ஏ அண்ட் பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நம்ம சொல்றது எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வச்சுதான். இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 1ல நிறைய சாலிடான எவிடன்ஸோட நிறைய கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இந்த இடத்துல குரூப் 2ல அவங்க கொஸ்டின் பேப்பர்ல நிறைய பிழைகள் பண்ணல, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்ல அந்த இருப்பு முகம் அந்த செயலோட வர்றதுக்கு வந்து உவமை அணி உருவு அணி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ரெண்டுமே மோஸ்ட்லி ரைட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த வெம்பாவூர் இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அது வந்து இப்போ லேட்டஸ்டா எங்க எடுத்தாங்க, தமிழகத்தில் சங்ககால காசுகள் எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்றதுக்கு இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி வெம்பாவூர் அந்த 4ம் சேலம்ல இருக்கக்கூடிய கன்னியன் கோட்டை அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. 214 அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. டி ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல வந்து சேலம் கன்னியன் கோட்டை கரெக்ட். இந்த திருச்சி வெம்பாவூர் அப்படின்றது பழைய புக்ல இருந்து அவங்க மேபி எடுத்திருக்கலாம். இது வந்து இப்ப அரியலூர்ல இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன், இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இடத்தை வச்சு இவங்க வந்து கொஸ்டின் கிளைம் பண்ணா மார்க் தருவாங்க அப்படின்றது. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த ஆன்சர் போட்டாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 6 கொஸ்டின், அதாவது 4 கொஸ்டின் நீங்க எது எழுதுறீங்களோ அதை பொறுத்து 4 கொஸ்டின் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஓகே, ஸோ கட் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2024ல இந்த குரூப் 2 2A எக்ஸாம் அப்படின்றது நடந்ததுங்க. அதுல மொத்தமா இருக்கக்கூடிய வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 2300 வேகன்சி, 1800 வேகன்சி ஃபார் குரூப் 2A அண்ட் 535 ஃபார் குரூப் 2 அப்படின்றது நடந்தது. ஸோ 2300 பேர்ல 1:10 ரேஷியோல அவங்க செலக்ட் பண்ணியிருந்தா 23,000 பேர் எடுத்திருக்கணும். ஆனா கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா இருக்கக்கூடிய 1800ல ஸோ மொத்தமா இருக்கக்கூடிய 1800 இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல உள்ள இருந்துதான் 535 அப்படின்றத இவங்க எடுப்பாங்க. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு 645, ஆனா 600 அப்படின்றது குரூப் 2A 595 இருக்கு இல்லைங்களா 2A ஓடது. ஸோ அதுக்கு உள்ள 50 பேர், அதாவது இந்த 50 பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவாங்க, இந்த எக்ஸாம் எழுதுவாங்க, அது மாதிரிதான் எப்பயும் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவங்க 1800 பேருக்கு 18,000 பேர் செலக்ட் பண்ணிருக்கணும். ஆனா 21,000 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஸோ எதனாலன்னா, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு, எண்டரன்ஸ் டெஸ்ட் இருக்கிறதுனால 1:6 ரேஷியோல எடுத்தாங்க. அதனால கூடுதலான ஆட்களை எடுத்தாங்க. இந்த டைம் அந்த மாதிரி கூடுதலா எடுப்பாங்க. ஒரே மார்க்ல இருக்கு. இப்ப வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 141 இருக்கு அப்படின்னா 141ல 1000 பேர் இருந்தாலும் 1000 பேருமே எடுப்பாங்க. ஆனா போஸ்டிங் வரப்ப பாத்தீங்கன்னா 141ல நீங்க கவுன்சிலிங் போறப்ப 141ல அவங்க இந்த 1000 பேரை லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் உங்களுடைய தமிழ் மார்க் எவ்வளவு இருக்கு, டேட் ஆஃப் பர்த் வந்து யார் கூட இருக்கிறாங்க, அதெல்லாம் வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஆனா ப்ரிலிமினரி டு மெயின் வந்து ஃபுல்லா எடுப்பாங்க. 1:10 அப்படின்னா இந்த மார்க்ல இருக்கிற எல்லாரையுமே எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்ததுனால 21,000 பேர் அப்படின்றத எடுத்திருக்காங்க. இந்த 535 பேருக்கு 8,000 பேர் எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஃபாரஸ்டர் ரெக்ரூட்மெண்ட் இருந்ததுனால கூடுதலா எடுத்தாங்க. ஸோ இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய இடம் எதுனா இதுதான். அதாவது 8,000 பேரை இப்ப இவங்க எடுக்க போறாங்க. சரிங்களா? 8,000 பேர் இப்ப எடுக்க போறாங்க. இப்ப நமக்கு வந்து 645 இருக்கு. 6,000த்துல கிட்டத்தட்ட ஒரு 7,000ல இருந்து 8,000 போஸ்ட். நான் சொல்றது எல்லாமே கட் ஆஃப் சொல்றதை விட எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய வேகன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. இது அதிகமாச்சு அப்படின்னா கட் ஆஃப் குறையும், கண்டிப்பா குறையும் இல்லைங்களா? வேகன்சிஸ் அதிகமாச்சுன்னா கட் ஆஃப் அப்படின்றது குறையும். ஓகே, நமக்கு இப்ப இவங்க இந்த 2025ல மெயின்ஸ்க்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா, குறைஞ்சது 6,500ல இருந்து அதிகபட்சமா 7,500 பேர் வரைக்கும் இவங்க எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இப்ப இந்த இவங்க எடுக்கிற இந்த 8,000 பேருக்கு முன்னாடி எவ்வளவு கட் ஆஃபா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த லாஸ்ட் குரூப் 2ல 2A இருக்கும். 2க்கான கட் ஆஃப் வந்து 151 அப்படின்றது இருந்தது. அதுலயும் கீ சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து ஜெனரல் தமிழ் வந்து ரிலேட்டிவ்லி இங்கிலீஷோட கம்பேர் பண்றப்ப டஃபா கேட்டிருந்தாங்க. அதாவது 2A வந்து ரொம்ப டஃபா கேட்டிருந்தாங்க.
டூலயே வந்து நிறைய டஃபா கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மார்க் வந்து கீ சேலஞ்சு அதெல்லாம் சேர்த்து 151 வரைக்கும் போட்டவங்களுக்கு 148 போட்ட ஒரு சிலருக்கு கூட வந்திருக்கு. 2 வந்திருக்கு சரிங்களா. 2A வந்து 146 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு 143 வரைக்குமே கூட வந்திருக்கு. ஸோ நம்ம இதை மறந்துடுவோம். ஏன்னா இந்த குரூப் 2க்கு தான் அந்த நமக்கு இப்போ 535 வேகன்சிஸ் இருக்குங்களா, அதே அளவுக்கான வேகன்சி தான் இப்போ நமக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு 8000 பேர் எடுத்தாங்கன்னா இதுக்கு 7000 பேர் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம அந்த 535 பேருக்கு 8000 பேர் எடுத்தாங்க. அது எவ்வளவு கட் ஆஃப் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 151 அப்படின்றது கட் ஆஃப் இருந்தது. இதுதான் இப்பயும் கட் ஆஃபா இருக்குமா? இதை வந்து நம்ம ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு இன்புட்டா எடுத்துக்கலாம் நம்ம கட் ஆஃப் டெரைவ் பண்றதுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்புட் இதுவா தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் 151 அப்படின்றது கட் ஆஃபா இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில ஓகே நம்ம சர்வே எடுத்தோம். சர்வே எக்ஸல்லாம் கூட இருக்குங்க சரிங்களா. அதுல 4600 பேர், கிட்டத்தட்ட 4800 பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 200 டேட்டாவை கழிச்சுட்டு மீதி டேட்டா பாக்குறப்ப ஒரு மேசிவான ஒர்க்கா இருந்தது. லாஸ்ட் இந்த குரூப் 2A உடைய பிலிமினரிக்கு நம்ம வீடியோ போட்டிருப்போம். நிறைய வியூஸ் அதெல்லாம் போச்சு சரிங்களா. ரொம்ப டீட்டெயிலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 30 நிமிஷம் வீடியோவா இருக்கும். ஸோ அந்த வீடியோல நம்ம அந்த எக்ஸலை நம்ம இன்புட்டா எடுத்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப லாஸ்ட் டைம் வந்து 100 பேர்ல 77 பேர் வந்து ஜிஇஆ இருந்தாங்க. 23% பேர் ஜென்ரல் தமிழா இருந்தாங்க. 100 பேர்ல லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ்ல வெறும் 23 பேர் தான் இருந்தாங்க. இதுவே பிலிம்ஸ் டு மெயின்ஸ் போறப்ப மெயின்ஸ்ல இருந்து எவ்வளவு பேர் வந்து ஜென்ரல் தமிழ் எடுத்து கிளியர் பண்ணிருப்பாங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் தவிர வேற யாரும் பெருசா கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு 4-5% கிளியர் பண்ணிருப்பாங்க. ஆனா பிஎஸ்டிஎம்ல கூட நிறைய பேர் ஜென்ரல் இங்கிலீஷ் கூட எடுத்திருந்தாங்க. அதுவும் நாங்க அந்த டேட்டால பார்த்தோம். நிறைய பேர் டாப்ல இருந்த பசங்களே நிறைய பேர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க தமிழ் மீடியம் கேண்டிடேட் சரிங்களா. அதுல டீட்டெயிலா நம்ம எடுத்து போட்டிருப்போம். நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த பிடிஎஃப் வந்து அனெக்ஸ் பண்ண பாக்குறாங்க சரிங்களா. ஓகே ஸோ 77% வந்து ஜிஇ, 23% ஜிடி. ஓகே ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம கேட்டப்ப எவ்வளவு மார்க் இண்டிவிஜுவலா நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்ற விவரத்தை கேட்கல. இந்த டைம் தான் கேட்டிருந்தோம். ஸோ அதுல 179 அப்படின்றது ஃபர்ஸ்ட் மார்க்கா இருந்தது. 170 அண்ட் எபோ 8 பேர் இருந்தாங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்றது 166 தான் இருந்ததுங்க. தமிழ் போன டைம் வந்து அதிகபட்ச மார்க் ஒரு 91, 92 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல 98, 99 அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஓகே ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் இவங்க எடுத்த மார்க்கு. ஸோ இதுல வந்து 1000 பேருக்கு 141. ஓகே ஃபர்ஸ்ட் 1000 பேர்ல எவ்வளவு பேர் வந்து தமிழ்ல எழுதினவங்க இருந்தாங்க, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டா என்னன்னு தெரியல. ஓகே இந்த டேட்டா என்னன்னு தெரியல. 1000க்கு 141 எழுதிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகே ஸோ இந்த டைம் 2025 டேட்டா. ஸோ இதுல வந்து நம்ம 1150 பேர் கிட்டத்தட்ட இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த எக்ஸாம் எழுதுறது பாத்தீங்கன்னா 5,50,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல தமிழ் மீடியம் 4000 பேரு, இங்கிலீஷ் மீடியம் 1.34 lakhs, கிட்டத்தட்ட 25% வந்து ஜிஇயும், ஜிடி வந்து 75% இருந்தாங்க. அப்பியர் ஆனவங்க இதை விட கம்மியா தான் இருந்தாங்க. ஸோ அந்த டேட்டா நமக்கு கிடைக்கல சரிங்களா. டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணல. ஸோ 25% ஜிஇ, 75% ஜிடி. ஸோ இதுதான் இருந்தாங்க. ஆனா எப்பயும் யூஸ்வலா போஸ்டிங் வாங்குறது இதுல அப்படியே உல்டாவா வாங்குவாங்க. ஓகே ஸோ இந்த டைம் வந்து டாப் 50 மார்க்ல அந்த எக்ஸல் கூட உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். இதுதான் 163, 162, 162, 161, 156, 155. ஸோ மார்க் பாருங்க, வேரியேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபுல்லாவே நம்மளதுல மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் டேட்டா அப்படின்றது ரொம்ப ஃபால்ஸான டேட்டாலாம் ஒன்றும் யாரும் பெருசா தரதில்லை. நம்ம சேனல்ல தரதில்லை. விளையாட்டுத்தனமா யாரும் இருக்கிறது இல்லை. பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதாவது நம்மளுடைய மார்க் வந்து 200 கேள்விக்கு ஒரு 135க்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம சேனல் பார்க்கவே செய்வாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் இந்த சர்வேலயே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.
புதுசா வந்தவங்க அவங்களுக்கும் நமக்கும் எக்ஸ்போஷரே இருக்காது சரிங்களா. ஸோ அவங்களாம் மற்ற வேற ஏதாவது சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுல பாக்குற எல்லாருமே ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த வேலைக்கு போறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சிரத்தை கொண்டு தேர்னாதான் நம்மளதெல்லாம் கிடைக்கும், இல்லைனாலும் கிடைக்காது. ஓகே, ஸோ இதுல வந்து டாப் 50ல 50% ஜிடி இருந்தாங்க, 50% ஜி இருந்தாங்க. என்னன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து தமிழை விட ரிலேட்டிவ்லி ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்தது. டஃப்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா கூட இருக்கலாம். இங்கிலீஷ்க்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு 1 hour 30 minutesல இருந்து 1 hour 40 minutes வரைக்கும் ஆயிடுச்சு. மேக்ஸ் வேற ரொம்ப கஷ்டமா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. இங்கிலீஷ் வந்து இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஆர்சி வந்து ஒரு 20க்கு மேல கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்றதுக்கு இந்த இங்கிலீஷவே ஒரு 5-6 கொஸ்டின் தவிர மற்ற எல்லாத்தையும் டைம் உங்களுக்கு கிடையாது, நீங்க ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருந்தா எல்லாருமே 90க்கு மேல போட்டிருப்பாங்க. நம்ம எவ்வளவு அளவு இங்கிலீஷோட உரையாடுறோம் அப்படின்றது, இங்கிலீஷோட படிக்கிறோம் அப்படின்றத வச்சுதான் இப்ப ஜென்ரல் இங்கிலீஷோடைய பேப்பர் அப்படின்றது இருக்குங்க. நிறைய பேர் இந்த குரூப் 2A லாஸ்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க பேப்பர் சேஞ்ச் பண்ணாங்க, ஜென்ரல் தமிழ்ல இருந்து ஜென்ரல் இங்கிலீஷ் மாத்தினாங்க, அவங்களும் அடி வாங்கிட்டாங்க. நல்ல ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ இல்ல சிபிஎஸ்சிலயோ படிக்கிற பசங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப சின்ன பையன், 21 வயசு கம்ப்ளீட் ஆகி காலேஜ் இப்பதான் முடிச்சு வந்தாரு, சிபிஎஸ்சில தான் ஃபுல்லா படிச்சா அப்படி சரிங்களா. அவர்லாம் கேட்டா 88 போட்டிருக்கேன் அப்படின்றாரு. ஆனா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ரொம்ப கம்மி, 40 தான் போட்டிருந்தேன் அப்படி. மேக்ஸ்ல வந்து 15-16 போட்டிருந்தேன் அப்படி. ஸோ கட் ஆஃப் கிளியர் ஆகாது. ஆனாலுமே கூட அந்த ஜென் இசட் ஜென்ரேஷனுக்கு இந்த பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த இங்கிலீஷோட உரையாடக்கூடிய ஒரு தன்மை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 100 பேர்ல 65% பேர் ஜிடியாவும் 35% வந்து ஜிஇயாவும் இருக்கிறாங்க. ஸோ மொத்தமா 1150 பேர் இல்லைங்களா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளதுல வந்ததுல ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்றது ஜிஇல 91, ஜென்ரல் தமிழ்ல 90, ஜிஎஸ்ல 60, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில 24. ஸோ இதுதான் அதிகபட்ச மார்க்கா இருந்ததுங்க. ஆனா என்னன்னா ஜிஇல 91 எடுத்தவங்க இதுல வந்து ஜிஎஸ்ல வந்து ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்காங்க. ஜிடில 90 எடுத்தவர் ஜிஎஸ்ல கம்மியா எடுத்திருக்காரு, மேக்ஸ்ல ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற எல்லாருமே இந்த அளவுக்கு மார்க் எடுத்தாங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு டாப் 350 மெம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த 350 அப்படின்றது தான் கட் ஆஃப் உடைய நம்பராக இருக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த 350ல அதே டேட்டா தான் திரும்பி வந்துச்சு. நூல்ல நம்ம என்ன எடுத்தோமோ ஜிடில 65%, ஜிஇல 35% அப்படின்றது வந்துச்சுங்க சரிங்களா. ஸோ இந்த வருஷம் தமிழ் மீடியம் வந்து அவங்களுடைய என்ட்ரி அப்படின்றது நிறைய இருக்கும். தமிழ் மீடியம் சொல்லக்கூடாது, பொது தமிழ் எடுத்து எழுதினவங்களுடைய உள் நுழைவு அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ 5ல இருந்து 10 கேள்விகள் வந்து தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அந்த வித்தியாசம் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபேக்டர்ல நம்ம கன்சிடர் பண்ணி பாக்குறப்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே கட் ஆஃப் தீர்மானம் செய்யறதுல ஜிஇயோடைய பங்கு மிக மிக அதிகமாக இருக்கும். ஜிஇ தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தான் 75% உள்ள போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த உள் நுழைவு அப்படின்றது இப்ப 30-35% குறைந்து விட்டது. அதனால கட் ஆஃப் வந்து வீழ்ச்சி அடையும். ஸோ கட் ஆஃப் குறையுமா அதிகமாகுமா அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஸோ 2வது ஃபேக்டர் அப்படின்றது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ வேகன்சிஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா கம்மியா இருக்கு, அதனால கட் ஆஃப் அப்படின்றது அதிகமாகும். 3வது ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து டைம் கன்சியூமிங்கா இருந்தது. இந்த பேப்பரே வந்து இப்ப லாஸ்ட் டைம் வந்து பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னா மாடரேட்டா இருந்தது. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டா இருந்ததுங்க. ஆனா இந்த டைம் எப்படி இருந்தது அப்படின்னா மாடரேட் டு டஃப்ல பேப்பர் இருந்தது. இங்கிலீஷ்லாம் டஃப்பாவே இருந்தது. ஸோ கொஸ்டின் வந்து பயங்கர ஸ்டாண்டர்டா மாறினதுனால கட் ஆஃப் வந்து கம்மி ஆகலாம் சரிங்களா. ஸோ கட் ஆஃப் வந்து டஃப்னஸ் அப்படின்றத வச்சு நம்ம பாக்குறப்ப கட் ஆஃப் அப்படின்றது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஓகே, அடுத்தது இந்த ஃபேக்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4வது ஃபேக்டர் எதை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா கீ சேலஞ்ச். ஸோ கீ சேலஞ்சில் ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, 4 கொஸ்டின் இருக்கு, 3 கொஸ்டின் இருக்கு.
அதுல 2 ஆப்ஷன் வரும். ஆல் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் மார்க் கொடுத்துட்டாங்கன்னா அதனால எந்த விதத்திலையும் மாற்றம் நடக்கவே நடக்காது. கொஸ்டின் தப்பாவோ இல்ல ஆன்சர் தப்பாவோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதற்கு ஏபிசிடி எல்லாருக்கும் சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க கவுண்டே பண்ணிக்க வேண்டாம். ஆனா 2 ஆப்ஷன் வந்து சரியா வர மாதிரி இருந்தது அப்படின்னா அதுல நீங்க சரியா போட்டிருந்தீங்க. 2 ஆப்ஷன் அப்படின்றப்ப சான்சஸ் நிறைய இருக்கும். நான் ஏ போட்டேன், அவங்க பி கொடுத்திருந்தாங்க, ஆனா ஏவையும் கிளைம் பண்ணலாம் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கும். கீ சேலஞ்சில் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா கட் ஆஃப் அப்படின்றது அகெயின் குறையும். சரிங்களா, அதிகமாகாது, குறையும். ஸோ கீ சேலஞ்சில் என்ன மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா ஒரே மார்க்ல நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ்ல. சரிங்களா, ஓகே. ஸோ கடைசி மார்க்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் அப்படின்றது கம்மி ஆகலாம். ஓகே. அப்புறம் 5th ஒன் அப்படின்றது வேகன்சிஸ். இப்போ ஒரு 200 வேகன்சி சேர்க்கிறாங்க, குறைஞ்சபட்சமா 200 வேகன்சி. ஆனா கண்டிப்பா பேசு பொருளா இருக்கிறது என்ன அப்படின்னா குரூப் 2ல குறைஞ்சது 350 வேகன்சி சேர்ப்பாங்க. அதுல டிசிடிஓ இருக்கு 296 வேகன்சி டிசிடிஓ இருக்கு. அது இல்லாம சப் ரெஜிஸ்டார் 60 சப் ரெஜிஸ்டார், அது இல்லாம ஏஎஸ்ஓ 24 பேர் சேர்க்கிறாங்க. சரிங்களா, இன்னும் கூட 2-3 போஸ்ட் சொன்னாங்க. இதெல்லாம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம 2ஏல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இப்ப திரும்பவும் கேட்டிருப்பாங்க இவ்வளவுதான் வேகன்சி, அதாவது அரண்டம் சேர்த்துவாங்க அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸ் இன்னும் லென்த்தியான ப்ராசஸ். நமக்கு மார்ச் மாசம் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றக்கப்ப அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் கூட ஒரு 3-4 மாசம் ஆகும். அப்ப அது வரைக்கும் இப்ப இருந்து ஒரு 8 மாசத்துல வேகன்சி வந்துச்சு அப்படின்னா இதுல உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு ரிசல்ட் வந்து இப்ப டிசம்பர்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிசம்பர்ல ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அடெண்டம் போடுவாங்க, ஒரு பெருசு இருக்கை அப்படின்றத போடுவாங்க. அப்பவே இந்த வேகன்சியோடைய அளவு அதிகமாகும். ஒரு 150-200 வேகன்சி போடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் அப்படின்றது கம்மி ஆகுங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த ஃபேக்டரை வச்சு நம்ம கன்சிடர் பண்றப்ப கட் ஆஃப் என்ன இருக்கும். ஸோ லாஸ்ட் இயரோடைய அந்த டேட்டாவையும் இந்த வருஷம் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவையும் இந்த குரூப் 4க்கு இவங்க ஏற்கனவே வந்து ஒரு தடவை டிஎன்பிசியே பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த மார்க்ல ஆரம்பத்துல ஒரு 186 ஃபர்ஸ்ட் மார்க்கா இருந்தது அப்படின்னா அந்த குறைவு அப்படின்றது எப்படி இருக்கும், 186, 184, 183, 180க்குள்ள வரைக்கும் ஒரு 30-40 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 10 மார்க் 180ல இருந்து 170 வரைக்கும் இருப்பீங்களா, அதுல ஒரு 3000 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 170ல இருந்து 165 வரைக்கும் இருக்கிறதுல ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்பேஷன், அந்த பரவல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சும் நம்ம இந்த கட் ஆஃப் அப்படின்றத தீர்மானம் செய்யலாம். ஓகே, இப்ப நம்மளுடைய கட் ஆஃப் ஸோ அப்சல்யூட்டா நம்மளால சொல்லவே முடியாது. இது வந்து ரொம்ப ரிலேட்டிவ்ல தான் சொல்ல முடியும். மேக்சிமம் கிட்ட வரைக்கும் நம்மளால சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் அப்படின்றது கடைசியான தேர்வு கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுடைய பயிற்சியிலையும் நம்மளுடைய முயற்சியிலையும் ஒரே ஒரு தேர்வு தான். இதுல நம்ம கம்மியாயிட்டோம், 135 தான் போட்டிருக்கேன், 136 தான் போட்டிருக்கேன், 140 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க க்ளோஸா தான் இருக்கீங்க. ஒன்றும் பெரிய தூரம் அதிகமான இடம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க திரும்பவும் ஓட ஆரம்பிக்கலாம். யாருமே அவங்களுடைய முதல் அட்டம்ப்ட்லேயே ஜெயிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. என்னோட தெரிஞ்சவர் ஒருத்தர், அவர் வந்து அவருடைய முதல் முயற்சியில அவர் வந்து குரூப் 4 வேலைக்கு போனாரு. அப்புறம் குரூப் 4ல இருந்து திருப்பியும் இந்த எக்ஸாம் எழுதி குரூப் 2ல ஒரு வேலைக்கு போனாருங்க. சரிங்களா, குரூப் 2ல ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல போனாரு. அங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு அவர் திருப்பி போனது வந்து ஒரு குரூப் 1ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்டா ஆனாரு. அங்கிருந்து திருப்பியும் எக்ஸாம் எழுதி படிச்சு டிஎஸ்பி ஆனாரு. சரிங்களா, அங்கிருந்து எக்ஸாம் எழுதி படிச்சு ஐஏஎஸ் ஆயிட்டாரு. இளம் பகவத், நான் 2014 குரூப் 1 இன்டர்வியூ அட்டன் பண்ணப்ப என்னோட சேர்ந்து அட்டன் பண்ணாருங்க. ஸோ எனக்கு அப்ப கிடைக்கல. அவர் வந்து குரூப் 1ல அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றத எடுத்தாரு. ஸோ என்னன்னா அதற்கு முன்னாடி 4-5 டைம் இந்த எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவர். எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு. சரிங்களா, கம்பேஷனரி கிரவுண்ட்ல 10th வரைக்கும் தான் ஒழுங்கா ப்ராப்பரா படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாமே தொலைதூர கல்வியில தான் எல்லாமே படிச்சாரு. ஸோ அவருடைய லைஃப் ஹிஸ்டரிலாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா பார்க்காத தோல்வியே கிடையாது.
ஸோ அவர் எட்டாத உயரம் இப்ப கிடையாது, பெரிய செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்ல இருக்காரு. பல தோல்விகளை கடந்து வந்தவங்க தான் வெற்றியாளராக மாறுறாங்க. உடனே எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அவர் குரூப் 4 எக்ஸாம் எழுதினப்போ ஐஏஎஸ் எழுதிருப்பாரு இல்லைங்களா, அப்ப அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் 4-5 அட்டெப்ட் எழுதி தான் அவருக்கு ஐஏஎஸ் அப்படின்றது கிடைச்சது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் போட்டி சூழல் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு. என்னன்னா பிரைவேட்ல நிச்சயம் இல்லாத ஒரு வேலை இருக்கு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால ஐடில 2 மில்லியன் வேலைகள் இழக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நீதி ஆயோக் வந்து சொல்லியிருக்காங்க, நாஸ்காமோட சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை இழப்பு அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய நிறைய பேரை என்ன பண்றாங்க, ஐடில இருந்து நிறைய பேர் உள்ள நோக்கி வராங்க, கவர்மெண்ட் செக்டர் நோக்கி வராங்க. இங்க வேகன்சிஸ் லட்சக்கணக்கில் இருக்கு. இவங்க ஆயிரக்கணக்கில் கூட நோட்டிபிகேஷன் வராம நூற்றுக்கணக்கில் தான் போடுறாங்க. இது வந்து அதிகமாகலாம் ஃபியூச்சர்ல. இது அப்படியே நின்றுமா? கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு வருஷமும் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கும், நடக்காம இருக்கவே இருக்காது. நான் எப்படி உறுதியா இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப ரிட்டையர் ஆகிறவங்க எல்லாருமே எந்த பேட்ச்ல சேர்ந்திருப்பாங்கன்னா 91, 92, 93, 94, 95, 95 வரைக்கும் இருக்கிறவங்க இப்ப ரிட்டையர் ஆயிருப்பாங்க. 96, 97 வரைக்கும் இருக்கிறவங்க இப்ப ரிட்டையர் ஆயிருப்பாங்க. 97க்கு பிறகு பணியில சேர்ந்தவங்க ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே கூட அவங்க எல்லாருமே இப்பதான் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பீரியட்ல இப்ப 2001 இருந்து 2003 இருந்து நினைக்கிறேன், 2003 இருந்து 2009 வரைக்கும் இந்த எக்ஸாம் எதுவுமே நடக்கல. ஸோ 1997 இருந்து 2003 வரைக்கும் இப்ப 6 வருஷம் இருக்கு இல்லைங்களா, இந்த 6 வருஷத்துல இருக்கிறவங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வருஷம் ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆக ஆக அந்த காலி பணியிடத்துக்கு புது ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும். எப்ப இது வந்து ரொம்ப கம்மி ஆகும், அப்ப நிக்காது. 2004 இருந்து 2009 வரைக்கும் அந்த 5 வருஷத்துல ரெக்ரூட்மெண்ட் எடுக்கல. ரெக்ரூட்மெண்ட் எடுக்காததுனால ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க இன்னைக்கு ரொம்ப கம்மி. சேர்ந்தா தானே ரிட்டையர் ஆவாங்க, இல்லாதனால ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2008 வந்து ரெக்ரூட்மெண்ட் மாசா எடுத்தாங்க. அதுல நிறைய பேர் உள்ள போய் சேர்ந்தாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் நிறைய ஆகும். ஸோ இந்த 5 வருஷம் பிளாக் இயர் அப்படின்றது இப்ப 2020, அதாவது நம்ம 2026, 27, 28, 29, 30 வரைக்குமே இந்த 4-5 வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப இருக்கிற செக்ரட்டரி ஆன் டைம், சரிங்களா, எல்லாத்தையும் அவங்களுடைய வேலையை ரொம்ப ப்ராப்பரா கரெக்டா செய்யறாங்க. ரெக்ரூட்மெண்ட் இனிமேல் வருமா அப்படின்ற பயம் தேவையில்லை. நீங்க படிங்க, அடுத்த வருஷம் வருமா? கண்டிப்பா வரும். எலெக்ஷன் இயர் அப்படின்றதுனால உறுதியா 100% வரும். அதுக்கு அடுத்த வருஷம் வருமானா கண்டிப்பா வரும். ஏன்னா ஓய்வு பெறக்கூடிய பணியாளர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்குங்க. அது இல்லாம முன்ன இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை விட இப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் முன்னாடி வந்து மாவட்டங்கள் 30 இருந்தது, 32 இருந்தது, 38 ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் அதிகமா தேவைப்படுவாங்க. கார்பரேஷனுடைய எல்லை விரியுது, அங்க தேவைப்படுவாங்க. போலீஸ் ஒரு 15 ஸ்டேஷன் தான் இருந்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, இப்ப 20 ஸ்டேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா, அதாவது வளர்ச்சிக்கு தகுந்த அளவுக்கு ஆளுங்களை புதுசா எடுக்கவும் செய்வாங்க. சரிங்களா? ஸோ அப்ப ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா நடந்துட்டே இருக்கும். நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல் தடையா இருக்கிறது இப்ப நம்ம படிக்கிறோம் எக்ஸாம் வருமா அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பா வரும். உறுதியா படிங்க. நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க. ஆள் இல்லாம இந்த அரசாங்கம் அப்படின்றது இயங்குறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ ஆனாலுமே கூட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இந்த கம்ப்யூட்டரும் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலைகளை வந்து குறைக்க முயற்சி செய்யும். சரிங்களா? ஸோ இது வந்து பிரைவேட்ல மட்டும் நடக்காது, கவர்மெண்ட்லயும் நடக்கும். ஆனா அது இன்ஃபில்டர் ஆகிறதுக்கு டைம் ரொம்ப ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப, இப்பதான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடியவே கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்ப இன்னும் கொஞ்சம் மெதுவாக 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஸோ பாத்துக்கலாம். ஓகே, அதனால நீங்க மார்க் கம்மியாயிடுச்சு, நான் நல்லா படிக்கல அப்படின்னு நினைச்சு உட்காந்துடாதீங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல வேலை வாங்குவதற்கான ஒரே வழி. இல்லை நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. ரேஸ்ல யார் முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல இலக்கு அடைவாங்க. நீங்க பின்னாடி ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு வேகமா ஓடினாலும் நெஞ்சடைச்சு நம்ம நடுவழியில் தான் நிக்கணும். சரிங்களா? ஸோ ஏர்லியா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, ஸோ கட் ஆஃப் எவ்வளவு இருக்குன்னா நம்ம சும்மா அது அறுதிட்டு சொல்றது தாங்க. சரிங்களா? இது அப்படியே எக்ஸாக்டா இந்த நம்பர் இருக்குமா? லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன மாதிரி வந்துச்சு. இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணனா இதோட பயங்கரமா பண்ணோம் அதுக்கு. ஸோ இந்த டைம் வந்து டேட்டா ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது, ரிலேட்டிவ்லி கம்மியா இருந்தது. அதனால தான் போறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவு இருக்கலாம் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசி
அண்ட் எம்பிசிக்கு 147 ப்ளஸ் ஆர் -3 அப்படின்றது இருக்கலாம். சரிங்களா? ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல நாங்களும் இருந்துக்கணும். அப்புறம் எங்களை பேஷ் பண்ணுவீங்க நீங்க சொன்ன கட் ஆஃப் வரல அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இருக்கலாம். 144 150 வரைக்கும் இருந்தா நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம், உறுதியாக ஆரம்பிக்கலாம். இல்ல நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம எதையா ஒரு நமக்கு ஒரு பிடிமானம் அப்படின்றது இருக்கணும். சரிங்களா? இந்த நீச்சல் அடிக்கிறப்ப ஏதோ ஒரு கயிறு இருக்குன்னா அந்த கயிறை பிடிச்சிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம மூழ்கிடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் அந்த எக்ஸாம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு நாளும் ஒரு மாதமும் நீங்க அந்த ஒரு மாசத்தை நீங்க காம்பன்சேட் பண்ணணும்னா அடுத்த 2 மாசம் நீங்க கடுமையா உழைக்கணும். அதனால டெய்லியும் படிங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 142 எல்லாமே +or-3 போட்டுக்கோங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 142 ஃபார் மென், 140 139 ஃபார் விமன். விமனுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்சிக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கோ அதான் பிசி விமனுக்கு இருக்கும். பிசி விமன்லயும் எஸ்டி விமன் இதெல்லாம் வந்து ரொம்ப 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 கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 140 அப்படின்றது கட் ஆஃபாக இருக்கலாம். இதுவும் +or-3 தாங்க. எஸ்சிஏ அப்படின்னா உங்களுக்கு ஒரு 138 அப்படின்றது கட் ஆஃப் ஆக இருக்கலாம். ஸோ இந்த எஸ்சி எஸ்டி இதெல்லாம் நம்ம சொல்றது பேக்லாக் வேகன்சி இதெல்லாம் பார்க்காம சொல்றது. போன டைம் பேக்லாக் வேகன்சிஸ் நிறைய இருந்ததுங்க ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கு. அதனால கட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த டைம் வந்து நமக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனே போடல. இதெல்லாம் நம்மளே சும்மா சொல்றது. சரிங்களா? வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல பேக்லாக் வேகன்சி இருந்ததுன்னா இதை விடவே கூட கம்மியாக மாறலாம். ஸோ அதுவும் வந்து பாத்துக்கணும். எஸ்டியா இருந்தாங்க அப்படின்னா 135 136 அப்படின்னு இருந்தாவே 1% தான் ரிசர்வேஷன் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன் நம்ம 147 வரைக்கும் சொல்றோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 5 ஃபேக்டர் தான். கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தது, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃபா இருந்தது, மேக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தி பேப்பரா இருந்தது. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பாக்குறப்ப இதெல்லாம் இருக்கலாம். பிஎஸ்டிஎம் வந்து எவ்வளவு மார்க் கம்மியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 10 மார்க் வரைக்கும் கம்மியாச்சு. இந்த டைம் வந்து தமிழ் போன டைம் கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருந்தாங்க, அதனால ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த டைம் வந்து பிஎஸ்டிஎம் வந்து ஒரு -5 மார்க் தாங்க இருக்கும். இப்போ எஸ்சி பிஎஸ்டிஎம் இருக்காங்க அப்படின்னா 135 இருந்ததுன்னா அவங்க உறுதியா படிக்கலாம். விமனுக்கும் மென்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் சீர்திருத்தத்துக்கு அப்புறம் விமனுக்குன்னு தனியா எதுவும் கட் ஆஃப் கிடையாது. ஜென்ரலுக்கு என்னவோ அதுதான் கட் ஆஃபாக இருக்கும். சரிங்களா? பிஎஸ்டிஎம் நான் சொன்ன எல்லா மார்க்லயும் ஒரு -5 அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். எதனால இந்த -5 தான், -10 ஏன் வரல அப்படின்னா முதல் 100 பேர்ல 16 பேர் வந்து பிஎஸ்டிஎம் ஆளுங்களா இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய கட் ஆஃப்ல முதல் 100 பேர்ல 16 பேர் இருக்காங்க. இதற்கு முன்னாடி 3% பேர் தான் இருந்தாங்க, 6 பேர் தான் இருந்தாங்க. ஸோ ஜென்ரல்ல போற அளவுக்கு தமிழ் பேப்பர் ரிலேட்டிவ்லி ஈஸியா இருந்தது. ஈஸி மீன்ஸ் நம்ம குரூப் 4 ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருந்தது. டைம் வந்து 1.5 மணி நேரம் தேவைப்படாது, 1.25 மணி நேரம் இருந்தா போதும். இங்கிலீஷ்க்கு 1.5 மணி நேரம் ஆச்சு, 1/4 மணி நேரம், அது 5 to 10 மார்க் வந்து டிசைட் பண்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிடுச்சுங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ். இப்போ டெஸ்டியூட்டட் விமனுக்கு எவ்வளோ இருக்கும் தெரில, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ இருக்கும் தெரில, நமக்கு வேகன்சி எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு 10-15 மார்க் ரொம்ப கம்மியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் கட் ஆஃப் உடைய அனாலிசிஸ். ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம்லாம் பட்டுட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா தெளிவா படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு, ஒரு கதவு உங்களுக்கு மூடினாங்க அப்படின்னா இன்னொரு கதவு கண்டிப்பா திறப்பாங்க. அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே இங்க படிச்சு பாஸ் பண்ண பசங்க. சரிங்களா? 2025-26 மெயின்ஸ் தேர்வு வந்து மார்ச் மாசம் நமக்கு நடக்குது. ஸோ மார்ச் எந்த வாரம் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி செகண்ட் வீக்ல குரூப் 2 இருக்கலாம், 4th வீக்ல குரூப் 2 இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு. ஸோ மொத்தம் 35 தேர்வுகள், ஒவ்வொரு தேர்வும் 200 வினாக்கள் கொண்ட தேர்வுகளா இருக்கும். 7000 கேள்விகள், 7000 கேள்வியுமே ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் 3 ஃபேக்ட் 4 ஃபேக்ட் கொண்டுதான் இருக்குங்க. டைரக்டா ஒரு லைன்ல ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கவே இருக்காது. இப்ப நான் லாஸ்ட் இந்த குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்ல நீங்க அட்டன் பண்ணவங்களுக்கே தெரியும், பயங்கர டஃபா இருக்கும், பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். நம்ம எடுத்த டெஸ்ட் அந்த 43 டெஸ்ட்ல இருந்து குறைஞ்சது ஒரு 40 கேள்வியில இருந்து அடுத்த அதிகபட்சமா 45 கேள்வி வரைக்கும் அப்படியே ரெப்ளிகேட் ஆகி அப்படியே வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். தமிழ்நாடு பெஸ்டா இருக்குங்க. சரிங்களா?
ஓகே, நான் ரொம்ப சூப்பர்லேட்டிவ்லாம் நான் உபயோகப்படுத்த மாட்டேன். நான் எதனால சொல்றேன் அப்படின்னா, மற்ற எல்லா இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் பேப்பரோட தரம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் அப்போலோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன் 8 வருஷம். அவங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நான் நிறைய எடுத்திருக்கேன், டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், கண்டென்ட் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டினுடைய தரம், மற்ற வெற்றி, அவங்களுடைய கொஸ்டின் எப்படி எடுப்பாங்க, அதெல்லாம் எல்லாமே தெரியும். பேப்பர் எவாலுவேஷன் குரூப் 1க்கு நிறைய பண்ணியிருக்கிறதுனால தெரியும். ஸோ இப்போ நம்ம எடுக்கிறது வந்து பயங்கர தி பெஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே, ஸோ 200 கேள்வி, 7000 கொஸ்டின் இருக்கும். கேள்விகள் எல்லாமே பைலிங்குவலா தான் இருக்கும். தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே தமிழ்ல இருக்கும். டிஎன்பிசி எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி இருக்கும். டிரான்ஸ்லேஷன்ல சில சமயம் தப்புகள் கண்டிப்பா இருக்கும். எக்ஸாக்டா, ஏன்னா இப்ப ரீசனிங்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கரெக்டா நுணுக்கமா அப்படின்றது டிரான்ஸ்லேஷன்ல வருமா தெரியல. நாங்க இருக்கிறதுலே பெஸ்டா பண்றோம், பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டுங்க. ஸோ ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா 20 ஃபுல் கிளாஸஸ். ஸோ 40 ஹவர்ஸ், குறைஞ்சது 40ல இருந்து அதிகபட்சமா 50 மணி நேரமான வகுப்புகள் இருக்கும். இந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பகுதியா இருக்கும் அப்படின்னா ரீசனிங் தான். 50 கேள்வி, மீதி இருக்கிற 150 கேள்வியும் பயங்கர சேலஞ்சிங்கா ரொம்ப டஃப்பா இருக்கும். அதாவது இதுலயாவது நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அப்படின்ற ஒரு அசட்டு நம்பிக்கையோட போயிட்டோம், அது ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம இப்ப உள்ள போறதே கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போங்க. நான் இப்பவே சொல்றேன், என்னுடைய கட் ஆஃப் 135, 136 தான் இருக்கும். எக்ஸாமே இன்னும் நடக்கல, ஆனாலும் நான் உறுதியா இப்பவே சொல்றேன், நீங்க இந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு கூட இந்த வீடியோ பாருங்க, அவ்வளவுதான் கட் ஆஃபா இருக்கும். ஏன்னா இது சிபிடி எக்ஸாம், ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு அதிகமாகவும் குறைவாகவும் இருக்காது. டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். கிளிக் பண்ணிட்டு அடுத்தடுத்தது நீங்க போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸாமா இருக்கும். ரீசனிங் வந்து ஒரு கேள்விக்கு நீங்க 5 நிமிஷத்துக்கு கூட ஆன்சர் பண்ணலாம். ஆனா அதுக்கான ஷார்ட்கட் நமக்கு தெரியணும். எவ்வளவு சீக்கிரமா இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன் அப்படின்றது தெரியும். பெரிய பேராகிராஃபா கலர்ஸ் எல்லாம் கொடுத்து ரீசனிங்ல பெரிய கொஸ்டின் பசலா கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து உட்காந்து படிக்கிறதுக்கே நேரம் போயிடும். ஸோ நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வஸ்துவா இருக்கும். அதை நம்ம சரியா எடுத்துக்கணும். ஸோ டைம் வந்து இந்த ரீசனிங்ல அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்றதுனால ஸோ நம்ம ஃபேக்கல்ட்டி டைம் இன்ஸ்டியூட்ல கேட் எக்ஸாமுக்கு, சரிங்களா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி ரொம்ப சிறப்பாக இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு 30 பேர் போல பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசனிங் வந்து கிளாஸ் அப்படின்றது நம்ம தரோம். மற்றதுக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு சில பகுதிக்கு மட்டும் கிளாஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கலைங்க. அது மாதிரி இந்தியன் பாலிட்டி அதெல்லாம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் எடுத்த ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், அதை ஷேர் பண்ணுவோம் முடிஞ்சதுன்னா. பாலிட்டி திருப்பி அதே தான் படிப்போம். தமிழ்நாடு ஜியாகிரபி, அப்புறம் தமிழ்நாடு எக்கானமி, இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஸோ அதுக்கு கிளாஸ் எடுத்து நேரத்தை வேஸ்ட் பண்ணல, சரிங்களா. அதனால டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப நீட்டா நம்ம பண்ணிடுறோம். மெட்டீரியல் அப்படின்றது நம்ம தர மெட்டீரியல் இதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப தேடி தேடி தான் நம்ம எடுக்கணும். அந்த மெட்டீரியலை நம்ம உங்களுக்கு இந்த மெட்டீரியல் மட்டும் போதுமா, நாங்க எங்களுடைய டெஸ்ட் போர்ட்டல்ல ஷேர் பண்ணுவோம் அந்த மெட்டீரியலை. அந்த மெட்டீரியல் மட்டும் போதுமானா அது ஒரு பேசிக் தான், ஒரு 50-60% அது போதும். இந்த புக்கு படிச்சா இந்த வேலை வாங்கிடலாம் அப்படின்ற புக்கு இப்ப கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளவு தேடி படிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பேசிக்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தந்துருவோம். பேசிக் எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம இன்னும் தேடி எவ்வளவு தேடி எடுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. ஓகே, ஸோ என்ரோல் பண்றவங்க இந்த பேட்ச்க்கு QR கோட்ல அமௌண்ட் கட்டிட்டு என்ரோல் பண்ணிடுங்க. பழைய ஸ்டூடெண்டா இருந்தால் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குங்க, சரிங்களா. பேமெண்ட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இங்க பண்ணிடுங்க. ஸோ அகாடமி அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் இருக்கு. என்ன டவுட்னாலும் கால் பண்ணி நீங்க கேளுங்க. ஓகே, ஷெடியூல் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய 5 சப்ஜெக்ட், ஜிஎஸ்ல 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 சப்ஜெக்டையும் பாலிட்டி இப்ப பிரிச்சு வச்சிருக்கோம். பாலிட்டி 1, ஹிஸ்டரி 1, எக்கனாமி 1 அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். அப் டு டிபிஎஸ்பி வரைக்கும் தான் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பார்ட் மட்டும் ஒரு தேர்வா இருக்கும். இது ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்போம். 150 கேள்விகள் உங்களுக்கு வந்து பாலிட்டியில இருந்து மட்டுமே இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 50 கேள்விகள் உங்களுக்கு ரீசனிங்ல இருந்து இருக்கும். சீரீஸ் கம்ப்ளீஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்கும். இப்ப என்னன்னா சிலது வந்து மேத்தமெட்டிக்கா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், நம்பர் சீரீஸ் அப்படின்றதுலாம். சிலது வந்து ரீசனிங்கா இருக்கும், நான் வெர்பலா இருக்கும், சில படம் போட்டு சிலது இருக்கும். அது மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு மேத்ஸ் ரீசனிங் கிளாஸ் இருக்கும். அதை அட்டன் பண்ணிட்டு மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம். அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு டெஸ்டோடைய டீடைல் டிஸ்கஷன் அப்படின்றது இருக்குங்க. எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது வீடியோ மோட்லயோ இல்ல லைவ் கிளாஸ் மோட்லயோ இருக்கும்.
ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஃபேக்கல்ட்டியோட அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கும். ஸோ டெஸ்ட் 1 19/10/2025 இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைல இருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தேர்வு அப்படின்றது நடக்கும். நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இந்த எக்ஸாம்ல, ப்ரிலிமினரி பாஸ் பண்ற அளவுக்கு நம்மளால முடியுது அப்படின்றக்கப்ப மெயின்ஸ்க்கு இன்னும் ஒரு 4-5 மாசம் அழுத்தி உட்காந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. குரூப் 2A தானே, நான் 2A நிறைய மார்க் எடுத்துட்டேன், 155 எடுத்துட்டேன், 2A ஈஸி நான் பண்ணிடுவேன், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். கண்டிப்பா முடியவே முடியாதுங்க. இன்ஃபேக்ட் ப்ரிலிம்ஸோடவே மெயின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். எதனால கஷ்டம்னா உங்களுக்கு டிஃபைன்டா தெரியும், அதற்கான புக்ஸும் நிறைய இருக்கு. இப்போ யூனிட் 5 யூனிட் 6னா நிறைய புக்கு போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. இதுக்கு புக்கே உங்களால பெருசா சோர்ஸ் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படின்றக்கப்ப நம்ம இதுக்கு கண்டிப்பா பெருமுயற்சி எடுத்து படிக்கணும். ஒரு 7-8 மணி நேரம் டெய்லி நம்ம படிச்சா மட்டும்தான் இந்த 5 நாள்லயும் 6 நாள்லயும் இவ்வளவு போர்ஷனை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணிட்டு ரீசனிங்கையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ரீசனிங்ல 50 கேள்வி இருக்கு. 50 கேள்வியை 3 மணி நேரத்துல இந்த ஜிஎஸோட சேர்ந்து சால்வ் பண்ணணும். எக்ஸாம் வந்து சிபிடி மோட்ல இருக்கும். சிபிடி வந்து டிஎன்பிசியில் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் அப்படின்றது நீங்க இங்க வந்து கொஸ்டின் பேப்பர் கையில வாங்கி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மோட்ல நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வித் கீயோடவே, வித் கீனா ஆன்சர் மட்டும் இருக்கும், ஏவா பியா அப்படின்னு இருக்கும், அதோடவே பிடிஎஃபா இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுக்கலைங்க, இந்த டைம் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் அப்படின்றத தந்திருக்கும். ஓகே, டெஸ்ட் நம்பர் 3 எக்கனாமி 1 இருக்கும். டெஸ்ட் நம்பர் 4 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த பாலிமர், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், ஸோ இதெல்லாம் அப்புறம் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் வந்து நம்ம பெருசா படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கிளாஸஸ் அப்படின்ற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ அதுல இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ்க்கு மட்டும் ரொபோட்டிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், அதுக்கெல்லாம் சில கிளாஸஸ் அப்படின்றத ஆன்லைன்ல எடுத்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் எவ்ரி 5th டெஸ்ட், அதாவது 5, 10, 15, 20 வருது இல்லைங்களா, அது வந்து ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். நீங்க ஏற்கனவே படிச்ச நாளையும் ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். ஸோ இது மாதிரி 6th, 7th, 8th எல்லாத்தையுமே நம்ம போட்டிருப்போம். ஸோ ரீசனிங்கு 4 சப்ஜெக்ட், அதை நம்ம படிச்ச உடனே ஒரு ரிவிஷன். ஸோ இது டில் கண்டினியூ ஆகும் எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஸோ சிலபஸை ஃபுல்லுமே எடுத்து பைலிங்குவலே நம்ம தந்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல இதை நான் தந்திருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். 4வது ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு அந்த 5வது வாரம் ஆரம்பிக்கிறப்ப அந்த புதன்கிழமையில உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பி ஒரு டெஸ்ட் இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோட டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி குவாலிட்டியா இருக்கும். அது நம்ம ஏற்கனவே படிச்சதுனால ஈஸியா அந்த 3 நாள்ல படிச்சிடலாம் அப்படின்றதுனால அதை நம்ம எடுத்து போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ 25 தேர்வு. கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வச்சிருப்போம். 26 வரைக்கும் நமக்கு இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 பார்ட்டா படிச்சு வச்சிருப்போம். நமக்கு ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்றதுனால பிப்ரவரி 25 இருந்து ஜூலை 25 வரைக்கும் ஒரு பேப்பர் ஆகும். அதே மாதிரி இதுக்கான மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆகஸ்ட் 25 இருந்து ஜான் 26 வரைக்கும் இருக்கிறத இன்னொன்று, இப்போ மார்ச்லன்னா பிப்ரவரிலேயே கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அப்போ ஜான்வரி வரைக்கும் படிச்சா போதும். ஸோ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுக்கிறது மோஸ்ட்லி இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இருக்கும். தமிழ்நாடுடைய நிர்வாகம், தமிழ்நாடுடைய ஜியாகிரபி, சரிங்களா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ்மெண்ட், இது ரிலேட்டடாக தான் இருக்கும். தேவையில்லாம ரொம்ப வெளியில போய் நம்ம எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுல உள்ள இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்க போறோம், வெளியில ரொம்ப படிக்க போறது கிடையாதுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். நம்ம 4/3/2026 வரைக்கும் இப்ப நம்ம போட்டிருக்கு. இதுக்கு வந்து டு பி அனௌன்ஸ் அப்படின்னு டிபிஎட் தான் போட்டிருக்கு. ரிசல்ட்டை பொறுத்து இது மாற்றிக்கலாம். ரிசல்ட் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் அப்படின்னு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் அப்புறம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டையும் மர்ஜ் பண்ணிடலாம். இது மாதிரி சேர்த்து முன்ன பின்ன அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாங்க. மார்க் டெஸ்ட் வந்து 3 இருக்கு. ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். ஸோ ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன படிக்கணும் இதுக்கு அப்படின்னு பாக்குறப்ப, ரெஃபரன்ஸ் புக் வந்து நான் வந்து பாலிட்டிக்கு, ஹிஸ்ட்ரிக்கு, எக்கனாமி எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோவா மேக் பண்ணி போடுறேங்க. சரிங்களா? என்ன படிக்கணும், எங்க படிக்கணும் எல்லாமே போடுறேன். ஸோ இதுல ஓரளவு நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பேன். நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். தமிழ்நாடு ஜியாகிரபி வந்து இப்ப சஞ்சீவ் பப்ளிகேஷன்ல ஒரு புக் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. வேணும் அப்படின்றவங்க சஞ்சீவ் பப்ளிகேஷன் நீங்க பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் டேட்டா வச்சு நம்ம எடுத்து எல்லாமே போட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் புக் ஃபார் சயின்ஸ், ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் நம்ம டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க இதுக்காக
ஏற்கனவே ஓரளவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஃபுல் டைமாக எல்லாத்தையுமே திரும்பியும் ஃப்ரம் த ஸ்க்ராச் படிக்கிறேன்னா ப்ரிலிமினரிக்கு தான் நம்ம திருப்பி படிக்கணும். நீங்கள் ஒரு 145க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ரோல் பண்ணி இந்த எக்ஸாமை கண்டினியூஸாக எழுத ஆரம்பிங்க. ரிசல்ட் வந்து இப்படி இருந்தாலும் இன்னொரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல வரும் இல்லைங்களா? ஸோ இந்த 2.5 மாதம் நம்ம ஓய்வு இல்லாமல் படிக்கிறோமா அப்படின்றத பொறுத்து தான் இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆனா கண்டிப்பா சர்வீஸை கன்வெர்ட் பண்ணிடலாம். பாஸ் ஆகல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாம் எல்லாத்தையும் பாஸ் பண்ற அளவுக்கு ஈஸியா அடுத்து ஓடி தயார் பண்றதுக்கான ஒரு ஓட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ எனிவே இப்ப இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் ஃபைனல் பாயிண்ட். தேங்க்யூங்க.